வணக்கம். தொடங்குவோம். திருமந்திரம் தோன்றிய காலத்துல மதம் என்று சொல்லுகின்ற போது தந்திரம், எந்திரம், மந்திரம் என்கின்ற மூன்றன் அடிப்படையிலே சமயத்தை அணுகின சில சமயங்களும் இருந்தன. ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். திருமந்திரம் தோன்றிய காலத்தில் இறைநிலையை அடைதல் அல்லது இறைநிலையை உணருதலுக்கு ஏற்றாற் போன்று சில சமயங்கள் தந்திரங்களை பின்பற்றின. சில சமயங்கள் மந்திரங்களை முன்னெடுத்தன. சில சமயங்கள் எந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எழுதிய நிலையில் பீஜாட்சரங்களை எழுதி அதனை வழிபட்டால் அல்லது அதனை நம் இல்லங்களில் வைத்துக் கொண்டால் நமக்கு நன்மை பயக்கும் என்று நம்பினார்கள். இது எல்லா காலத்திலும் தொடர்ந்து வரக்கூடிய நம்பிக்கை. இன்னமும் இந்த மூன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த எந்திர, தந்திர, மந்திரங்கள் என்பன எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத செயல்பாடுகள். ஆனால் இவைகளுக்கும் இறைநிலைக்கும் தொடர்பு உண்டா என்று கேட்டால் திருமந்திரம் மறுக்கிறது. இவைகளுக்கும் இறையை உணருதலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்ப எதற்காக இவைகள் உருவாக்கப்பட்டது? இன்றைக்கு வரைக்கும் பெரும்பாலான துறவு நெறியில் நிற்கக்கூடிய சாதுக்கள் ஆகட்டும் அல்லது சாமியார்கள் ஆகட்டும், அவர்கள் தந்திரங்களை முன்னெடுத்து தங்கள் பக்கம் மக்களை ஈர்க்கிறார். அண்மையில நான் ஒரு மிகப்பெரிய துறவியாக இருக்கக்கூடிய, துறவின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆன்மீக சிந்தனையாளராக இருந்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட ஒரு வினா கேட்கப்பட்டது. உங்களிடம் பலர் பலவேறு விதமான வினாக்களை கேட்கிறார்கள். உங்கள் செயல்பாடுகளை குறித்த வினாக்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய உபதேசம், நீங்கள் செய்யக்கூடிய விளக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. எதுவும் ஒன்று போல் இல்லையே. அதனால் கேள்விக்கு தகுந்த பதிலை சொல்லுகிறீர்களா அல்லது கேட்பவர்களுக்கு தகுந்த பதிலை சொல்லுகிறீர்களா அல்லது சூழலுக்கு தகுந்த பதிலை சொல்லுகிறீர்கள்? இது கேட்டவர் இந்த மூன்று நிலைகள்ல கேள்வியை கேட்க, அவருக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பில் இருந்தவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த கேள்விகள் எல்லாம் என்னை பொறுத்த மட்டில் என்டர்டைன்மெண்ட், இதே வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த கேள்விகள் எல்லாம் என்னை பொறுத்த மட்டில் பொழுதுபோக்கானது. உடனே அந்த கேள்வி கேட்டவர் கேட்டார், நான் இப்பொழுது கேட்டதெல்லாம் கூட பொழுதுபோக்கு என்றுதான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமா என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். எவ்வளவு தான் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய செயலுக்கு எவ்வளவு அழகான விளக்கம்! இங்கு வரக்கூடியவர்கள் எல்லோரும் ஏதோ ஒன்றினை பெற வேண்டும், ஏதோ ஒன்றினை தேட வேண்டும், தன்னை மேல் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறார். அப்படி வரக்கூடியவர்களுக்கு நான் இயன்ற அளவு அதற்கு ஏற்றாற்போல் பதில் சொல்லுவது என்பது இல்லை. நான் அவர்களுக்கு பதில் சொல்லுவதில்லை, அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவதில்லை, அவர்களினது உயிருக்கு பதில் சொல்லுகிறேன். இதை விட மிகச்சிறந்த குழப்பம் உலகத்தில் எதுவும் கிடையாது. உயிர் என்கின்ற ஒன்று இந்திய தத்துவங்கள்ல ஒற்றுமை நயத்தின் ஒன்று என கருதினும் வேற்றுமை நயத்தின் வேறு அல்லது உயிர்னு தொல் இலக்கண நூல் பேசுகிறது.
அப்போ உயிர் என்கின்ற ஒன்று அது எதனுள் சென்று நுழைகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் ஒரு தன்மையை கொள்ளுமே ஒழிய அதற்குன்னு தனித்தன்மை கிடையாது. அப்ப தனித்தன்மை இல்லாத ஒன்றினுக்கு எவ்வாறு நீங்கள் விடை கூற முடியும்? கேட்பவருக்கு இந்த கேள்வியை கேட்க தோணல், ஆச்சரியமா இருந்தது. தனித்தன்மை இல்லாத ஒன்றினுக்கு தனக்கு என்கின்ற ஒரு நாமமோ ஒரு வடிவமோ ஒரு இயல்போ இல்லாத ஒன்று, நிர்குணமாய் இருக்கக்கூடிய ஒன்றினுக்கு யார் விடை சொல்ல முடியும்? எப்படி அந்த விடை அந்த நிர்குணத்தை சென்று சேரும்னு யாரும் கேட்கல. ஆகவே இன்றைய சூழ்நிலையில சமத்காரமாக ஏதாவது பதில் சொல்லுவதாக இருந்தால் போதுமானது. அது சத்தியமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது போன்றுதான் இன்றைய நடைமுறையில அண்மை காலத்துல நடந்த நிகழ்வை உங்களுக்கு மேற்கோளாக காட்டி விளக்குவது போல்தான் பழைய காலங்கள்ல எந்திரங்களை தொடங்கினார். இறைவனை அடைதற்கு அவனுக்கு உண்டான பீஜாட்சர மந்திரங்களை எழுதி அவரவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் ஐம்பொன் தகட்டிலோ வெள்ளி தகட்டிலோ பொன் தகட்டிலோ எழுதி அதை தங்கள் இடத்தில் வைத்துக் கொண்டால் அதனால் நன்மை ஏற்படும்னு நம்பினார்கள். இதுக்கு பேரு எந்திரம்னு பேர். பல பீஜாட்சர மந்திரங்களை ஒவ்வொரு இறைமைக்கும் உண்டான பீஜாட்சரங்களை எழுதும் முறை இருக்கு. அறுகோணத்திலையா எண்கோணத்திலையா வட்டமா சதுரமா என்றெல்லாம் வடிவங்கள் இருக்கு. அதே போல மந்திரம் ஒரு குறிப்பிட்ட பீஜாட்சரத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி அதை இடைவிடாமல் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுங்கள். அதன் பிறகு தந்திரம், இது பயிற்சியினால் வரக்கூடியது. ஒன்றை வரவழைத்து தருவது, ஒன்றை மறைக்க செய்வது போன்றதெல்லாம். இவைகள் எல்லாம் எதற்கு என்றால் நான் உங்களுக்கு இறைநிலையை காட்டுவதற்கு உரியவனாய் இருக்கிறேன், ஆகவே எல்லோரும் என் அருகே வாருங்கள் என்று மக்களை தன்பால் ஈர்ப்பதற்கு இவர்கள் செய்தற்கு உரியதாகிய செயல்கள். அவ்வளவு. இந்த செயல்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்றோம் என்றால் நமக்கு இறை உணர்வு கிடைக்குமானா என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் கிடைக்காது. நான் அதை வலிந்தோ உறுதியாகவோ கூட சொல்ல விரும்புவதில்லை. என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயத்தின் அடிப்படையில் மந்திரங்களினாலோ எந்திரங்களினாலோ தந்திரங்களினாலோ இறைவனை உணர முடியாது. நம்ம அடியவர்கள்லாம் எப்படி பாடியிருக்கிறார்கள்? இறை உணர்வு என்பது அன்பெனும் பிடியினுள் அகப்படும் குழக்கன்று. ஆற்றலிலே அது யானை போல் இறைநிலை இருந்தாலும் அவன் பால் நீங்கள் காட்டக்கூடிய மாறில்லாத அன்புதான் அந்த யானையை உங்களுக்குள் அடங்க வைக்கிறது. இப்ப அன்புதான். அதனால்தான் ஏற்கனவே பார்த்தோம், அன்பும் சிவமும் ஒன்று என்ற விளக்கத்தை பார்த்தோம். அங்கே எவ்விதமான ஆய்வுகளையும் மேற்கொள்ள வேண்டாம். இப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல பொருள்களை ஆய்வு நிலைகள்ல நீங்கள் சென்று அணுகினீர்கள் என்றால் உங்களால் ஒன்றை கூட வாழ்நாளிலே பெற முடியாது. ஆகவே சிலவற்றை அடிப்படையான அன்பின் நிலையில் நம்ப வேண்டும். அதுதான். அததான் திருமந்திரம் அவர் வாழ்ந்த காலத்துல, மூலர் வாழ்ந்த காலத்துல நான் முன்பு சொன்னது போல இந்த மூன்றின் அடிப்படையிலும் இறைவனை அடையலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதனை மறுப்பதற்கு இந்த அடுத்த பாட்டை எழுதுற. அடுத்த பாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ரொம்ப அழுத்தமானது. வாமத்தோர் தாமும் மது உண்டு மாழ்பவர், காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர், கள் உண்டே கலங்குவர், ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வார்கள், நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. எப்படியாம்? வாமத்தோர் தாமும் மது உண்டு. வாமம்னு சொன்னாக்க சக்தின்னு அர்த்தம்.
சக்தி உபாசகம் செய்கிறார்கள் அல்லவா, வித்யா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வித்யாவை உபாசனை செய்யக்கூடியவர்கள். அது பல்வேறு விதமான நிலைகள்ல இருக்கு. வாமம்னா சக்தின்னு அர்த்தம். சக்திய 7 நிலைகள்ல பார்க்கக்கூடிய ஒரு மரபு உண்டு, 9 நிலைகள்ல பார்க்கக்கூடிய ஒரு மரபு உண்டு. தென்னகத்துல 7 நிலைதான்: பிராமி, வாராகி, வைணவி, இந்திராணி, காளி என்றால். வடநாட்டுல பார்த்தோம் என்றால் 9 நிலைகள்ல சக்தியை முன்னெடுக்கிறார்கள். அந்த 9 நிலையை தான் காளாத்ரி, தாந்திரி என்ற பெயர்லாம் நவராத்திரியோடு தொடர்பு படுத்தி அவர்கள் விளக்குகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களிடம் உண்டானதாகிய ஆற்றலை மேம்படுத்தவோ, உங்களினுடைய ஆற்றலை ஒருமுகப்படுத்தி அதனை மேலுக்கு கொணருதல் என்ற முயற்சிக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த வாமத்தை முழு முதல் என்று எண்ணி அந்த ஆற்றலை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக மதுவினை அருந்துகிறார்கள். ஆனால்தான் வாமத்தோர் தாமும் மது உண்டு மாழ்பவர். மதுவினை உண்டு ஒருமுகத்தன்மையில இறைவனை உணர முடியும், நம் ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடியும்னு அவர்கள் முயலுகிறார்கள். அந்த ஒருமுகத்தன்மைக்காக மயக்கம் தருவதற்கு உண்டான மது வகைகளை அவர்கள் உண்ணுகிறார்கள். அதனால் அவர்கள் இறையை உணருவதில்லை, ஆற்றலை பெறுவதில்லை, மாறாக அழிவை தேடிக்கொள்ளுகிறார்கள். ஆகவே மது உண்டு மாழ்பவர். காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர். அதே போல சில சக்தியினை விளக்கக்கூடிய மதத்துல வைதீகத்திற்கு நேர் எதிரான அவைதீகத்தில் சக்தியை முழு முதலாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் காமத்தின் வாயிலாக அதை பெறலாம் என்று முனைகிறார்கள். இத உங்களுக்கு ரொம்ப எளிமையா விளக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த எழுத்தாளராகிய சுஜாதா அவர்கள் ஒரு குறு நாவல் ஒன்று எழுதினார்கள். அதை நீங்க சுஜாதாவினுடைய வெப்சைட்ல போனாலும் பெறலாம்னு நினைக்கிறேன். இல்ல சில தமிழ் நாவல்களுக்கு என்று சில வலைத்தளங்கள் இருக்கு, அவைகளில் இயல்பாகவே நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்யலாம். எவ்வித கட்டணமும் இன்றி கட்டணமில்லா பதிவிறக்கம் செய்யலாம். நான் சொல்லக்கூடிய ஒரு நூலை முடிந்தால் பதிவிறக்கம் செய்து படித்து பாருங்கள். அந்த நூலுக்கு தலைப்பு விபரீத கோட்பாடு. அதுல என்ன சொல்லப்பட்டு, அந்த கதையினுடைய ஒரு சின்ன, அந்த எழுத்தாளர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, ஒன்லைன் ட்ரீட்மெண்ட், அதை சொல்லிடுறேன். ஒரு குறிப்பிட்ட நாளில், அதாவது நாள் என்றால் நட்சத்திரம், திதி, அதோடு ஹோரை, இவைகளெல்லாம் பொருந்தி வரக்கூடிய ஒரு நாளில் ஒரு பெண்மகவு பிறந்து, அந்த பெண்மகவு ஒரு குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், குறிப்பிட்ட திதி ஹோரையில் பருவம் அடைந்தால், அப்படிப்பட்ட பருவம் அடைந்த பெண்ணை துணையாக ஏற்று வாழ்க்கையை தொடங்கினால் நமக்கு ஸ்ரீவித்யாவினுடைய ஆற்றல் முழுமையுமாக கிடைக்கும் என்று நம்பிக்கை உண்டு. இதுதான் விபரீத கோட்பாடுன்ற ரொம்ப அழகான தலைப்புல அவர் குறுநாவலா எழுதினார்.
இது போன்றதாகிய சிந்தனை இன்னமும் பல தாந்திரிக் கல்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்ல கையாளப்படுகிறது. இது அவர்களை பொறுத்த மட்டில் இது முறையானது என்றும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது எல்லா நாடுகளிலும் இந்த தீய சக்தி என்று சொல்லக்கூடிய எதிர்நிலையில் உருவாகக்கூடிய ஆற்றல்களை பெண்களை கொண்டு பெற முடியும் என்று தந்திரங்களை முன்னெடுக்கக்கூடிய சில மதங்கள் முன்மொழிகின்றன. அதற்கு அடிப்படை காமம். காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர். இத்தகு நிலையில் ஒரு பெண்ணோடு நாம் காமத்தில் ஈடுபட்டால் அதனால் நமக்கு ஆற்றல் வரும், அதனால் நமக்கு மிக உயரிய தகுதி வரும். இன்னொரு மேற்கோள் சொல்லுவேன், எத்தனை பேர் அதனை செய்தித்தாள்கள்ல கூட பார்த்தது உண்டு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர் மீண்டும் தான் முதலமைச்சராக வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த இத்துணை வயதினுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் மணந்து கொண்டார். செய்தித்தாள்ல மிக பெரிய அளவில் பேசப்பட்ட செய்தி. இதை மையமாக வைத்து பிற்காலத்துல ஒரு 6-7 ஆண்டுகள் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்ல கோ என்கின்ற ஒரு படம் வந்தது. அதை எழுதி இயக்கிய இயக்குனர் இறந்து போயிட்டார். ஆனந்தன் பேரு. தன் வாழ்க்கையை அவர் ஒரு கேமரா நிபுணராக தொடங்கி சில படங்கள் அவரே எழுதி இயக்கினார். அதுல ஒன்று கோ. அதுல வரக்கூடிய அரசியல்வாதி ஒருவன் பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்ணை குறிப்பிட்ட இரவு நேரத்துல அந்த ஹோரையில காளியின் முன் மனம் செய்து கொண்டால் அவன் ஆட்சிக்கு வருவான் என்று சொல்லி அதற்கு உண்டான ஏற்பாட்டை செய்வார்கள். அத பத்திரிகை நிருபர் ஒருவர் இரவோடு இரவாக போய் புகைப்படமாக எடுத்து அதை செய்தித்தாள்ல விட்டு அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை அழிச்சுடுவார். இன்னமும் இந்த நம்பிக்கை வேடிக்கை தெரியுமா? இது போன்றதாகிய நம்பிக்கைகள் பெரிய அளவில் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய இடம் எங்க தெரியுமா? பகுத்தறிவை பற்றி பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய பல பாமரர்கள் இந்த முயற்சிகளில் இன்னமும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் நம்ம நாட்டினுடைய சில அடிப்படையான குளறுபடிகள். அதனால இந்த சிந்தனை சங்க காலத்திலிருந்து வந்திருக்கு. இப்ப சங்க காலத்துல இது போன்றதாகிய எண்ணம் சமூகத்தில் அவைகளுக்கு வேறு வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இது போன்றதாகிய நம்பிக்கை ஊட்டுவதற்கு உண்டான செயல்கள் ஏராளமா இருக்கு, இன்னமும் இருந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை ஏன் பெரியதாக யாரும் சொல்லவில்லைன்னா, இதனால் யாரினுடைய உயிருக்கோ உடைமைக்கோ எந்த விதமான சோதனைகளும் இல்லை என்ற அளவுல சகித்து கொண்டிருக்கிறது சமூகம். அதனையும் மீறி ஒரு பேராசிரியர் தன் மகளினது வாழ்வு இப்படிப்பட்ட ஒருவரால் சீரழிக்கப்பட்டது என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். அதனால எல்லா காலங்களிலும் ஏதாகிலும் ஒரு ஆற்றலை கொண்டு நாம் சர்வ வல்லமை உடையவனாக இருக்க வேண்டும்னு ஒவ்வொருவனும் எண்ணுகிறான். இது என்னமோ ஒரு ஆச்சரியமான செயல்பாடு போல தோன்றுகிறது. அதனாலதான் காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவது.
காமத்தின் வாயிலாக இறைப்பதம் அடையலாம், இறை உணர்வை தெரிந்து கொள்ளலாம் என்று அதற்காக தங்கள் வாழ்நாள்ல காமத்தில் ஈடுபட்டு கடைசியில காமத்தையும் விட முடியாமல் பெற நினைத்த ஆற்றலையும் பெற இயலாமல் கலங்கி நிற்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேறு என்ன செய்யலாம்? கள் காமம் ஆகிய இரண்டையும் போற்றி கூறக்கூடிய சமயங்களினால் சமூகத்திற்கு எந்த நன்மையும் வாராது, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அதனால மேன்மை கிடைக்காது. அதனால என்ன செய்யணும்? ஓமத்தோர் உள் ஒளிக்குள்ளே உணர்வார். ஓமம் என்றால் வெளியே செய்யக்கூடிய வேள்வி அல்ல. உங்களுள் பகுத்தாராய தெரிந்ததாகிய ஆற்றல் இருக்கு இல்லையா, ஒவ்வொருவர் உள்ளும், அது ஒரு ஹோமம், அது ஒரு வேள்வி. வேள்வியை புறத்துல செய்யக்கூடாது, அகத்துல செய்யும். யாரெல்லாம் அவ்வாறு அக வேள்வி செய்கிறார்களோ, அதனால்தான் அடியவர்கள்லாம் எப்படி எழுதினார்கள்? குமரகுருவரர் மீனாட்சி பிள்ளை தமிழ் எழுதின வரி அப்படித்தானே, உன்னுடைய அன்பர்களினது உளக்கோவிலின் கண்ணு ஒளியாய் நிற்கக்கூடியவர், அகந்தை குழங்கை அகழ்ந்தெடுத்து தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கு. ஏன் தாயுமானவர் நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம் ஏன் சொன்னார்? இந்த வேள்வி அவரவர் உள்ளத்துல. மேலை நாட்டு அறிஞன்னு சொன்னா தை யுவர் செல்ஃப் விஸ்டம், நீ உன்னுள் உன்னை பார், அதுக்கு பேரு ஞானம். ஆகவேதான் உள் ஒளிக்கு உள்ளே உணர்வார். அந்த உள்ளே தோன்றக்கூடிய ஒளியின் மூலமாக நீங்கள் இறைவனை உணரலாம். ஆகவே நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. ஆகவே இந்த சைவர்கள் அந்த சிவநாமத்தை இடைவிடாது சொல்லி அதனால் ஏற்படக்கூடிய உள் உணர்வு, அதனை அகத்தின் உள்ளே போற்றி அதனால் ஏற்படக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையினால் அவர்கள் இறைவனை நணுகுவார்கள். அவர்கள் அடைதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே கள்ளினாலோ காமத்தினாலோ இறைவனை அடைய முடியும்னு முயன்றும் போகக்கூடாது அந்த பக்கம். ஏன்னா தந்திர மார்க்கத்தினுக்கு இத்தகு ஒழுக்கங்கள் தீயவை தரும். தந்திரங்களினால் பயன் இல்லை. இந்த தந்திரங்களை முன்னெடுக்கக்கூடிய அளவுல எல்லா மதங்களிலும் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆச்சரியம். தந்திரங்களை முன்னெடுத்து எல்லா, அதாவது தொடக்க காலத்திலிருந்து தோன்றின சமயங்களிலிருந்து இடைக்காலத்துல தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்ட சமயங்கள் வரை இந்த தந்திரம் பற்றின சித்தாந்தத்தை மிக பெரிய அளவிலே முன்னெடுத்திருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியம். இப்ப கிறிஸ்துவ மதத்தை எடுத்தீர்கள் என்றால் அதுல இறைவனால் படைக்கப்பட்ட ஆதி தேவதைகள் மூவர். அதுல மூன்றாவதாக இருந்த தேவதை மெல்ல மெல்ல இறைவனது செயல்பாட்டிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு தீய சக்திகளுக்கெல்லாம் தன்னை தலைவனாக்கி கொண்டு விட்டது. மைக்கேல் என்று சொல்லக்கூடிய இறை தூதனும் கெப்ரியேல் என்கின்ற இறை தூதனும் அந்த மேன்மையான தந்தையால் படைக்கப்பட்டு அவர்கள் இன்று வரைக்கும் நன்மையையே செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக படைக்கப்பட்டவன் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தன்னுடைய ஆணவத்தினால் தானே முதல்வன் என்று சொல்லி தீய சக்திகளுக்கெல்லாம் துணை போகிறான். அந்த மூன்றாவது தேவதையை அவர்கள் தீய சக்தியின் உருவாகவே கருதுகிறார்கள். அந்த மூன்றாவது தேவதையை முழுமுதற் தெய்வமாக கொண்டு இன்றைய உலகில் ஒரு மதமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதத்தின் குறியீடு வௌவால். இது மிகப்பெரிய அளவுல இன்று மெல்ல வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய தாந்திரீக உலகத்துல போய் பார்த்தீர்கள் என்றால் இந்த தீய ஆற்றலை பெருக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு குறியீடு வௌவால்.
இது ஏன் இவ்வாறு உருவாக்கப்பட்டது தெரியாது. இந்த அளவினுக்கு எல்லா மதங்களிலும் ஏதாயிலும் ஒரு விதத்தில ஆற்றலை பெற்றாக வேண்டும் என்று ஒரு சிந்தனை இருப்பதினால திருமூலர் வாழ்ந்த காலத்துல கள்ளினை உண்டு அதனால் மனதை ஒருமுகப்படுத்தி அதன் மூலமாக வாமம் என்கின்ற சக்தியை பெறுதற்கு முன்வருதல், இல்லை காமத்தை முன்னெடுத்து அதன் மூலமாக ஆற்றல்களை பெற்று தானே தனி முதல் என்று காட்டிக்கொள்ளுதல், இதெல்லாம் இருந்திருக்கு. இவற்றினெல்லாம் பயன் இல்லை. இவைகள் தொடக்கத்துல நமக்கு ஒரு ஆற்றலை அளிப்பது போல் இருக்கலாம், ஆனால் இவைகளினால் பயன் இல்லை. ஏனென்றால் தான் எடுத்துக்கொண்ட துறைய அணுகுதற்கு முன்பு இதனை போன்று வேறு பிற துறைகள் உலகில் இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் மாட்டு மனதை செலுத்தி எடுத்துக்கொண்ட முயற்சியை பயனற்றதாக மாற்றிவிடக் கூடாது என்பதற்கு இவர் இப்படி விளக்கம் தர்றார். அதனாலதான் உலகாயத மதம் கள்ளையும் காமத்தையும் தவறுன்னு சொல்லல. வாமம் முதலிய மதங்கள் ஆகமம் என்று சொல்லிக் கொள்வதால் இந்த ஆகமங்கள்ல ஸ்ரௌதம் அஸ்ரௌதம் என 2 விதமான ஆகமங்கள் வந்து அந்த அஸ்ரவம் என்று சொல்லக்கூடிய ஆகமங்கள்ல தந்திரங்கள் பல பேசப்படுகின்றன. இன்னொரு குறிப்பு கொடுத்துரு, இந்த அஸ்ரவ ஆகமத்துக்கு நூல் இருக்கு, இப்பவும் கிடைக்கிறது. அந்த நூலை எடுத்து எவ்வாறு ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ளலாம் என்பதற்கு வழிமுறை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை மையமாக வைத்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில திரைப்படங்களும் எடுக்கப்படுகின்றன. இது இவ்வாறு எல்லாம் செயல்பட்டால் நமக்கு ஆற்றல் பெருகும். எல்லாருக்கும் எது பற்றின சிந்தனை தெரியுமா? மனித வாழ்க்கையில எல்லோருக்கும் 3 அடிப்படையிலே தங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும். 1, எவ்விதமான நோயும் தங்களுக்கு வந்துவிடக்கூடாது. அதற்காக சித்தர்களால் சொல்லப்பட்ட மூலிகைகளை இவர்கள் பெருமளவிலே ஆய்வு செய்கிறார்கள். 1. இரண்டாவது, ஆண்டுகள் செல்ல செல்ல இந்த வயோதிகத்தினுடைய செயல்பாடுகள் உடலிலே நிகழ்ந்து விடக்கூடாது. உடலை என்றும் இளமையோடு வைத்திருக்க வேண்டும். அதற்கு சித்தர்கள் நூலிலே காய கல்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் பன்னெடுங்காலம்னு ஒரு பொருள், உறுதின்னு ஒரு பொருள். ஆகவே என்றும் இளமையோடு இருப்பதற்கு காய கல்பம் சொல்லப்பட்டிருப்பதாக அந்த சித்தர்கள் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 3வது தான் ரொம்ப அழகான விஷயம், மரணமிலா பெருவாழ். பிறந்ததிலிருந்து நாம மரணத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம்ன்ற உண்மையை புரியாமல் மரணமே இல்லாத பெருவாழ்வு, அதனுக்கு சித்தர்கள் இலக்கியம் பல படிநிலைகளை சொல்லுகின்றன. அதை தெரிஞ்சுக்கணும். இதற்குத்தான் இந்த உலகு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மாந்தர்களோ ஏனைய மற்ற இறைத்தன்மை உடைய தேவர்கள்னு கருதி கொண்டு இருக்கிறோம் அல்லவா, அவர்கள் கூட இந்த 3 நோக்கின அளவில் தான் தங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளுகிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த தமிழகத்துல இருந்த சில பெரும் செல்வந்தர்கள் தங்கள் வாழ்நாளிலே இதற்கு என்று பெரிய அளவில் நிதியினை கொடுத்து ஆய்வுகளை செய்ய சொல்லி தூண்டினார்கள். அதுதான் இறைவன் பெருஞ்செல்வம் கொடுத்துட்டான், நிறைய பெரிய நல்ல வாழ்க்கை கொடுத்தாச்சு. ஆகவே வாழ்ந்து
போதும் என்ற நிலை வந்த உடனே புறப்பட வேண்டியதுதான். இன்னும் என்ன வாழணும்னு ஆசை. அதற்கு உண்மையில் சொல்ல போனால் மிக பணம் செலவழித்தார். ஏன் இவ்வாறு செலவழிக்கிறீர்கள்னு கேட்ட பொழுது, இதனால் ஏதாயிலும் கண்டறியப்பட்டு விட்டால் எவ்வளவு இழந்தோமோ அத்தனையும் ஒரு நாளிலே மீட்டு பெற்று விடலாம். எப்படி? அப்படியும் அவர்கள் தங்களை வளர்த்து கொள்ளலாம். இவைகளை கண்டறிவதனால உலகத்தினுக்கு நன்மையான ஒரு வாழ்க்கையை, உலக மக்களுக்கு நோயற்ற ஒரு வாழ்க்கையை தரலான்னு யோசிக்கல. தங்கள் அளவிலே அதனை கொண்டு தாங்கள் மட்டுமே அதனை பயன்படுத்தி தன்னிகரில்லாத ஒரு தலைமை மாந்தராக கடைசி வரைக்கும் இருக்கணும்ன்ற ஆசை. எல்லோருக்கும் அதுதான். அந்த மரணத்தை வெல்லணும், நோய் இல்லாமல் வாழணும், என்றும் இளமையோடு இருக்கணும். பாருங்க, நம்ம புராணங்கள் சொன்னதெல்லாம் என்ன? மார்கண்டையன் என்றும் இளமையோடு இருக்கிறான்னு புராணத்தை படிக்கிறோம். முருகண்டுவின் மகனாக வந்த மார்கண்டையன் அவன் தந்திரம் செய்யல, எந்திரம் மந்திரங்களுக்குள்ள போல. இறைவன் ஒருவனே, அவன் திருவடி ஒன்றே நிலையானதுன்னு அதை மட்டுமே போய் பற்றி வேறு ஏது ஒன்றும் அவனுக்கு முக்கியமா படல. இத்தனைக்கு முறையா வேதங்களை கற்றவன். அந்த மனோநிலை இருக்கும். நாம் என்னதான் கற்று தெளிந்து பல வகையான ஆற்றலை பெற்றிருந்தாலும் என்று நாம் பிறந்தோமோ அன்றே தெளிவாக உணர வேண்டிய ஒன்று நமக்கு பிறவி என்ற ஒன்று இருந்ததினால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதை தவிர்க்கவோ அல்லது அது இல்லாமல் செய்து கொள்ளலாம் என்ற செயல்பாட்டில் ஈடுபடுவதோ முட்டாள்தனத்தின் உச்சம். அதுதான் இன்றைக்கு பெரும்பாலான துறவியர்கள் இது போன்றதாகிய செயல்களை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் செய்து தருகிறோம் என்று எங்களிடம் பாருங்கள்னு சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான். பெரும் கூட்டம் எல்லா இடங்களிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு. இவைகளை யாருமே நீங்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் நீங்கள் ஒருவர் மட்டுமே பொறுப்பு. இத தமிழ் மரபுல சொல்லணும்னா கணியன் பூங்குன்றனார் சொன்னதுதான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. தெளிவா புரிஞ்சுக்க. உங்களால் வாழ்வில் நுகரப்படக்கூடிய இன்பமோ துன்பமோ மகிழ்ச்சியோ துயரமோ அனைத்தும் உங்கள் செயலால் மட்டுமே உருவாக்கப்படுகிறது. இது உலகத்தை அறிந்த புலவன் சொன்ன வார்த்தை. இறையை உணர்ந்த ஆழ்வார் என்ன சொன்னார் தெரியுமா? அவரவர் இறையவர் என பலர் ஆயின் அவரவர் வினை வழி அடைய நின்றனரே. வினை வழி அடைய நிற்றல் அதுதான் நமக்கு. நாம் எது குறித்து வாழ்நாளிலே முயன்று பெற்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்வின் முடிவை தீர்மானிக்கக்கூடிய கருவி. இதற்கு இடையில சிலர் வந்து நான் உனக்கு அதை செய்கிறேன், இதை செய்து தருகிறேன், இந்த ரட்சையை கட்டிக்கொள், இது எல்லாம் அவர்கள் தங்களினுடைய வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஏற்படுத்தி கொண்ட உத்திகள். ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், யார் ஒருவரும் மற்ற ஒருவரினுடைய வாழ்க்கையை மாற்றி தருதல் என்பது முடியாது, நடவாது. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், இது வகுத்தான் வகுத்த வகை. நம்மை எவன் படைத்தானோ அவன் எவ்வாறு நம்மை இயக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறானோ அதன் படிதான் நடக்கும், மாற்றி நடக்காது. நான் அதனை எல்லாம் மாற்றி தருகிறேன் என்னிடம் போய் ஏமாற வேண்டியதுதான். இது அமிர்த காலம், இது பிரம்ம முகூர்த்த காலம், இன்னைக்கு எல்லாம் தலைகீழா குதிங்கோ, குதிக்கலாம். அதனால இதெல்லாம் எவ்வளவு போலியான வார்த்தை. இவைகளெல்லாம் உண்மை என்று தெரிந்திருந்தால் நம்முடைய தொல் முன்னோர்கள் இதை ஏன் முதன்மையாக எடுத்து பேசல?
காரணம் என்ன என்றால் ஒன்றுதான். மனிதனுக்கு இந்த மூன்றின் மீது நாட்டம் என்றும் உண்டு. நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், எல்லாரும் அதைத்தான் வேண்டுகிறோம். இறுதி வரைக்கும் நம்முடைய செயலை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான ஆற்றலை கூட அது இளமை. இன்னமும் பலவற்றை பார்த்துவிட்டு நான் சொல்ல வேண்டும். மரணத்தை தள்ளி போடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் இவைகள் எல்லாமே மானுடர்களுக்கு இயல்பாக தோன்றக்கூடிய ஆர்வம். அதுல யார் எந்த அளவிற்கு அதீதமாக பெற்றிருக்கிறார்களோ அவர்களை எளிமையாக யார் வேண்டுமானாலும் இருக்கு. நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், வழக்கறிஞர், நிறைய தத்துவங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்கள், பல நூல்களிலிருந்து மேற்கோள் எல்லாம் காட்டுகிறீர்கள், அதற்கேற்றாற் போல் நல்ல தாடி எல்லாம் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்களேன், ஆசிரமம் ஒன்றை துவங்குவோம். எனக்கு இடம் இருக்கு, சென்னையில புறநகர் பகுதியில ஒரு 8 ஏக்கர் நிலம் இருக்கு, அங்க ஒரு ஆசிரமம் தொடங்குவோம். நீங்க ஆன்மீகத்துல வரக்கூடியவர்களுக்கு அறிவுரை அருளுரை எல்லாம் சொல்லுங்கள், வசூலை நான் பார்த்துக்கிறேன். நான் அவற்றை வேடிக்கையா கேட்பேன். இவ்வளவு சிறந்த வழக்கறிஞராக இருந்து நிறைய ஊதியம் பெற்றாலும் இன்னும் பணத்தின் மீது அவ்வளவு ஈடுபாடான, இது எளிமையான வழிங்க. நான் சட்டத்தின் மூலமாக பொருளை சம்பாதிக்கணும்னா பல நூலை படிக்கணும், என் மூளையை செலவிடணும், அதுல எது சரி என்று எடுத்து முன்மொழியணும், வாதிடணும், இவ்வளவு வேலை இருக்கு. ஆனால் இதுல பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் மக்கள் எல்லோருக்கும் இந்த மூன்றின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு இருக்கிறது. அதனால் ஒன்றும் வேண்டாம், பொதுவான அறிவியல் எடுத்து படிக்கிறோம். 8ஆம் வகுப்பு அறிவியல்ல ஒரு செய்தி வருகிறது, என்ன? நம்முடைய தோலின் நிறம் மாறுவது இல்லை. தோலினுடைய நிறத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய நிறமி செல்கள் என்று இருக்கின்றன. அது உடலால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. அந்த நிறமி செல்கள் தான் தோலினுடைய நிறத்தினுக்கு காரணமாகின்றன. ஆகவே நிறமி செல்களை நம்ம மாற்றி வேறு வண்ணத்துல உருவாக்க முடியாது. அது இயல்பாக உடலின் செயல்பாட்டால் தோன்றக்கூடியன. இது 8ஆம் வகுப்புல அறிவியல்ல தோல் என்கின்ற ஒரு பாடத்திட்டத்துல படிச்சிருக்கோம். ஆனால் வளர்ந்த நிலையில முகப்பூச்சினுக்கு இதனை போடு அதனை போடு, அதனால உன் முகம் ஒளி பெறும், நிறம் மாறும், சிவந்த நிறத்தை பெறுவாய் என்றெல்லாம் சொல்லி எத்துணை நிறுவனங்கள் தங்கள் முகப்பூச்சினை வாணிகத்தினுக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். அத்தனை பேர் அதை வாங்கி பயனடைகிறார்கள் அல்லவா? யார் பயனடைகிறார்கள்? இவர்கள் வாங்குகிறார்கள், அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் பயனடைகிறது. அதனால முகம் பொலிவாக, அப்படி பொலிவாக இருந்தால், அப்படி ஆவது சரி என்று இருந்தால், பிறப்பாகவே இயல்பாகவே கருப்பர்களாக பிறந்த தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்த முகப்பூச்சிகளை கொடுத்து அங்கு உள்ளவர்களை எல்லாம் வெள்ளையாக்கட்டுமே. அப்ப நமக்கு என்ன ஒரு ஆசை? இவைகளை பூசிக்கொள்வதனால் நம் முகம் ஒளி பெறாதா, நம்ம முகத்துல நிறம் மாறாதா என்ற எதிர்பார்ப்பு, அந்த இளமையோடு நிறத்தோடு தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசை தானே இந்த நிறுவனங்களின் மூலதனம். இந்த நிறுவனங்களுக்கு மூலதனம் ஏறியது மக்களினுடைய பரவலான ஆசை, வேற எதுவுமே கிடையாது. அதே போலதான் நோய் இல்லாதது. ஒன்று வேண்டாம், வலைதளத்துல நான் வேடிக்கையாக ஒரு 10 நாட்கள் 15 நாட்களுக்கு முன்பு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறது,
உள்ள இருக்கக்கூடிய கல்லீரல் கொழுப்பு படர்ந்து இருக்கிறது. அவ்வளவுதான். அதன் பிறகு வலைதளத்துல முகநூல் பக்கத்துல போய் பாருங்கள். இதனை குறைக்கிறதுக்கு நாட்டு வைத்தியத்திலிருந்து ஆரம்பிச்சு நானிலம் போற்றும் ஆங்கில வைத்தியம் வரைக்கும் என்னென்ன உண்டோ அத்தனையும் வந்து கொண்டே இருக்கு. என்ன காரணம்? இதெல்லாம் எதற்கு என்றால், மரணம் இல்லாததோர் வாழ்க்கை, நோய் இல்லாததோர் வாழ்க்கையை நீ பெற வேண்டும்னா இவைகளை உட்கொள்ளா போது, முடிஞ்சு போச்சு. எல்லோரும் அதை வாங்குவதற்கு தயார். அப்போ இன்றைக்கு இறைநிலையை உணருவதற்கு மாறாக நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு நமக்கு உரிய வாழ்க்கை சௌகரியங்களுக்காக கடவுட்கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதை நன்கு தெரிந்து கொண்ட பல நிறுவனங்கள், பல கார்ப்பரேட் சாமியார்கள் மிக அழகாக மக்களினுடைய தேவைகளை, அவர்களினுடைய வீக்னஸ் தெரிந்து கொண்டு தங்கள் பைகளை நிரப்பிக் கொள்ளுகிறார்கள். அவ்வளவுதான். ஆச்சரியமான விஷயம். இது தொடர்ந்து அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லை. இவைகளினால் எனக்கு எந்த ஒரு நன்மையும் இருக்காது. நான் ஏற்றுக்கொண்ட இறைவனது திருநாமத்தை மட்டுமே இடைவிடா, எந்த நாமமா வேணா இருக்கட்டும், இடைவிடாது சொல்லுதலும் அதை அவன் பார்த்து கொள்வான் என்று பொறுப்பை அவனிடம் ஒப்படைப்பதும் எனக்கு போதுமானது. எனக்கு இது போன்றதாகிய மந்திரங்களோ தந்திரங்களோ எந்திரங்களோ தேவையில்லை. இன்றைக்கு அடுத்தது என்ன? முத்திரைகள். இந்த முத்திரையை பிடித்தால் இந்த நோய் வராது. எல்லா இடங்களிலும் இந்த இறை உணர்வு என்பதை புறநிலையிலிருந்து செயற்கையாக கற்றுத்தரப்பட முடியும்னு நம்பிக்கையை விதைத்தார்கள் பாருங்க. அதுதான் தப்பு. அதனை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரிடம் ஏமாந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அதுதான் உண்மை. இப்ப நமக்கு தெரியும் எத்துணை விதமான முகப்பூச்சு தோன்றிய காலத்திலிருந்து. இதில் மஞ்சள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, சந்தனம், குங்குமப்பூ, என்ன உண்டோ எருக்கம்பால் வரைக்கும் வரும். இவைகளினால் நன்மை என்ன? இந்த நிறமி செல்கள் மாறாதுன்னு அறிவியல்ல படிச்சுட்டு இந்த பூச்சிகளை பூத்தி கொண்டால் மாறும்னு இந்த நம்பிக்கை யாரு? படித்தவனுக்கும் இருக்கிறது, படிக்காத பாமரனுக்கும் இருக்கிறது. எல்லா கிராம கடைகள் எல்லாம் கூட பார்த்தீர்கள் என்றால் ஃபேர் அண்ட் லவ்லியை பார்க்கலாம் நீங்க. இவை எல்லாம் மிக சாதுரியமாக பொருள் உள்ள முதலாளிகளும் பொருளை ஈட்ட வேண்டும் என்கின்ற ஆன்மீகவாதிகளும் ஒன்று சேர்ந்து அவரவர் வழியில மக்களை ஏமாற்றி தங்களினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு உண்டான யுக்தி. அவ்வளவுதான். இதனாலெல்லாம் ஞானம் பெறாது, இவைகளினால இறைவனை உணர முடியாது. இறை உணர்வு என்பது அவரவர் தனித்து நின்று அவர் உள்ளத்திலே பெறுதற்கு உரியதாகிய மேலானதோர் அனுபவம். இதை அடுத்தவர்கள் நடத்தியோ அடுத்தவர்களால் கொடுக்கப்பட்டோ பெற முடியாது, வாய்ப்பு இல்லை. இதை எத்தனை முறை எங்கு போய் சொன்னாலும் கேட்கின்ற பொழுது எல்லாரும் ஆர்வத்தோட கேட்டுட்டு அடுத்தது மறுநாளே சாமியாற்ற தான் போகும். இது ஒரு தவறான அணுகுமுறை. அவரால் சொல்லப்படக்கூடிய அறிவுரை ஏதாகிலும் இருக்கா, அதை கேட்டு யோசித்து முறையாக இருக்குன்னு அறிவு பொறுத்த மட்டில். எந்த ஒரு துறவியும் நம்முடைய அறிவோடு சம்பாஷணை செய்வதே இல்லை. நம் உணர்வோடு அவன் சம்பாஷிக்கிறான். நம்ம உணர்வோடு அவன் பேசுவதால் மிக எளிதில்
உணர்ச்சி வயப்பட்டு நாம் அடிமையாகி விடுகிறோம். இத்துணை விளக்கங்களை சொல்லக்கூடிய ஒருவர்கிட்ட திரும்பி நாம கேட்கறது இல்லை. இவ்வளவு விளக்கங்கள் எங்களுக்கு சொல்லுகிறீர்களே, இவைகளை எல்லாம் நீர் கடைபிடிக்கிறீரா? அப்ப நீர் கடைபிடித்து இறைவனை உணர்ந்தீர் என்றால் உனக்கு வேற வேலையே இருக்காது, நீ அமைதியாயிடுவ. ஏனென்றால் நீ செய்யக்கூடிய செயல் உன்னால் ஒரு நாள் பொழுதுல உன்னால் மேற்கொள்ளக்கூடிய செயல்ல நீ இவ்வாறு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நீ பின்பற்றுவதற்கு உனக்கு நேரமே கிடைக்காது. இப்ப நீ பின்பற்றப்படாத ஒன்று மற்றவர்கள் பின்பற்றப்பட வேண்டும் எப்படி ஒன்னால சொல்ல முடிகிறது? இதை யாரும் யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கு சமூக சீர்கேடு இவர்களால் தான். இதுல எல்லா மதங்களும் தங்கள் பங்கினுக்கு செய்து கொண்டுதான் இருக்கு. விவிலியத்தை சார்ந்தவர்கள் அதனுடைய பாதிரிமார்கள் இறை ஆற்றல்னால உன்னிடம் உண்டான நோயை குணப்படுத்துகிறேன், உன்னுடைய மனது உன்னுடைய பாவங்களை நான் மாற்றுகிறேன், எல்லாம் அதற்கு காட்சி நிறைய பார்க்கலாம். நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். இது எப்படி சாத்தியம்? இறைவனால் மட்டுமே செய்யப்படக்கூடிய செயலை உன்னால் செய்ய முடியும் என்று தெரிந்து விட்டால் இப்ப இறைவன் எங்க இருக்கிறான்? அவனால் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று உன்னால் தீர்க்கப்படக்கூடிய அளவில் இருந்து விட்டது என்றால் ஒன்று நீ இறைவனாய் நிற்க வேண்டும், இல்லை என்றால் அந்த இறைவன் யார்? இதான் குழப்பம். இத நிறைய சித்த இலக்கியங்களை படிக்கும் போதுதான் தெரியும். சித்தர்கள் உங்களினுடைய சிந்தனையை தூய்மைப்படுத்துவதற்கு எழுதினார்கள். எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படு என்று எழுதினார்கள். சிந்தனை என்ற அந்த தெளிவான ஒன்றை கொண்டு அறிவினால் உன்னை நீ அறிந்து கொள். அதற்கு சொன்ன வழிமுறைகள். ஆனால் மாந்தர்களினுடைய மனோநிலையில் இருந்த தளர்ச்சியை புரிந்து கொண்டு விட்ட சிலர் மிக அழகாக அவர்களை தங்கள் பால் ஈர்த்து தங்களை மேம்படுத்தி கொள்ள நான் உனக்கு இதனை கற்றுத் தருகிறேன், அதனை சொல்லித் தருகிறேன் என்று எல்லோரும் போய் அங்கு சங்கமித்து அழைத்தவன் பெரியவனாகி கொண்டு போகிறான். அழைக்கப்பட்டவர்கள் என்னவாகினார்கள் என்பதை யாரும் சொல்லல. யோசித்து பாருங்கள். அழைத்தவன் சென்ற ஆண்டை விட இன்று மேலுக்கு உயர்ந்திருக்கிறான். பொருளாதாரத்துல, புகழ்ல. போன ஆண்டு சென்றவர்கள் இந்த ஆண்டு என்ன ஆனார்கள், அவர்கள் எந்த அளவிலே மேம்பட்டார்கள்? விளக்கம் இருக்கா எங்கேயாவது? அதை ஏன் எழுதுவதில்லை? அரசு மாதிரிதான் ஆண்டுதோறும் எங்களுக்கு மது விற்பதினால் இத்துணை கோடி லாபம் வருகிறது அறிவிக்க முடிகிறது. அதை உண்டதினால் சமூகத்தில் எத்துணை நோயாளிகள் உருவானார்கள், எவ்வளவு குற்றங்கள் பெருகின. ஏன் பட்டியலை கொடுக்க முடியல உன்னால? ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கக்கூடியது. ஏன் அதை கொடுக்கல? அதுக்கு மட்டும் தகவல் அறியும் சட்டத்தின் கீழாக நாம முயன்று பெறணும். அரசிற்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை பெரிய அளவில் சொல்றீங்க. அவ்வாறு குடியினால் பெறக்கூடிய ஆதாயம் இவ்வளவு என்றால் அத்துணை மக்கள் குடித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களினது உடல்நிலை என்ன, அதனால் ஏற்பட்ட கேடு என்ன? ஏன் அதை கொடுக்கல நீங்க? இதையே மாற்று நிலையில இவ்வாறு அழைக்கக்கூடிய துறவிகள் போன ஆண்டினுக்கு இந்த ஆண்டு அவர்களினுடைய பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது. போன ஆண்டு உன்னிடம் வந்து பலன் பெற்றதாக சொல்லி சென்றார்களே, இந்த ஆண்டு அவர்கள் என்னவாகி இருக்கிறார்கள்? இதை யாரும் கேட்கறது கிடையாது. திருமந்திரம் அவ்வளவு வலிந்து பேசுகிறது. இவற்றையெல்லாம் நம்பாதே.
எல்லா காலங்களிலும் இது போன்றதாகிய போலியான சித்தாந்தத்தை தரக்கூடிய மதங்கள் இருந்தன. அவைகளிலே ஈடுபட்டவர்கள் தங்களை இழந்தார்கள். மாறாக இறைவனை உணர்ந்தார்கள் இல்லை. இது உண்மை. இதை யாரும் கவனிக்கவே இல்லை. நாம இதை யாரும் கவனிக்கல. அதனால இத்தகு கள்ளினாலும் காமத்தினாலும் இறைவனை உணர முடியும், இறைவனை ஒருமுகமாக சிந்திக்க முடியும் என்று யாரேனும் அதுபோல் இது போன்றதாகிய மந்திரங்களை சொன்னால், இது போன்றதாகிய எந்திரங்களை ஸ்தாபித்தால், இது போன்றதாகிய தந்திரங்களின் வழி நின்றால் நீ இறைவனை உணரலாம் எவனாவது சொன்னான்னா நிச்சயமா அவனை விட்டு நம்ம விலகி நிற்கும். எந்த கடவுளும் தனக்கு ஏஜென்ட் வச்சுக்கொள்ள விரும்புறதில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ள. எந்த கடவுளுக்கும் ஏஜென்சி கிடையாது. இங்க ஏஜென்சி மூலமா கடவுளை பார்க்கலான்னு போனா அந்த ஏஜென்சியை நடத்துறவனுக்கு கமிஷன் கொடுத்தே காலமெல்லாம் நாம் தான் அழிவோம். அதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்லுவது கொஞ்சம் நாத்திகம் போலப்படலாம். நாத்திகமே சொல்லல. திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பாட்டினுக்கு பெரியதோர் விளக்கம் உண்டு. பக்கம் பக்கமா எழுதியிருக்காங்க. அந்த பக்கம் பக்கமாக எழுதப்பட்டதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுல சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இந்த வாம மதத்துல இருக்கிறவர்களுக்கு சக்தியே முதல் ஆற்றல்னு நினைக்கிறவர்கள் அதனை பெறுவதற்கு என்ன வேணும்னா செய்யலாம். அதற்காக சென்று நள்ளிரவுல இடுகாட்டுல மந்திரங்கள் ஜெயிப்பது உண்டு. இதெல்லாம் வழக்கத்துல பார்க்கிறோம். நிறைய செய்தித்தாள்ல பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி ஆற்றலை பெறுவதற்கு உயிர் பலி வரைக்கும் கொடுத்திருக்கிறார்கள், நரபலி வரைக்கும். இப்பொழுதும் அது போன்றதாகிய செயல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. தேடிய வரைக்கும் தேடி கண்டுபிடிக்கிறார்கள். முடியவில்லை என்றால் நிகழ்வு முடிந்ததன் பின் தெரிகிறது. எல்லாவற்றினுக்கும் காரணம் மனித மனதில் இருக்கக்கூடிய இந்த 3 ஆசைகள் தான். இந்த 3 ஆசைகளும் எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் தீர்வை தராது. இதற்கு முடிவே கிடையாது. நான் ஒரு சித்தர் எழுதினார், மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய செல்வமெல்லாம் உன்னுடையது என்றாலும் மனது விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய சங்கநிதி பதுமநிதி நமக்கு கிடைத்தால் எவ்வாறு இருக்கும்னு தான் கற்பனை பண்ணும். ஆசைக்கு ஒரு அளவில்லை, அளவு இல்லை. அதனாலதான் நாம பலவற்றை துய்த்தாலும் துய்த்தது போதும், இனி நாம் பிறர் துய்ப்பதற்காக இடம் விட்டு ஒதுங்குவோம்னு ஒதுங்கிறது இல்லை. கேட்டாக்க என்னங்க 80 வயசுல இப்படி 80 வயசு ஒரு வயசு, அந்த வயதுல இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கக்கூடாது, கூடாதுதான். பலருக்கு இதெல்லாம் புரிவதே இல்லை. தாங்கள் பிறருக்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது தங்கள் வயதை முன்னிறுத்தி நான் இத்துணை வயதானவன், என் அறிவுரையை கேள்னு பெருமையா சொல்லுவான். அவன் ஆசைப்படுகின்ற பொழுது இது ஒரு வயதான்னு கேட்பான். இது போன்றதாகிய போலிகள் இருக்கக்கூடிய உலகம். இவர்களிடமிருந்து நாம் பெறுவது எது என்றால் உன்னுடைய அறிவை சிதைத்துக் கொள்ளக்கூடிய கள்ளும் காமமும் தான் உனக்கு தெய்வத்தை காட்டும் இவர்கள் சொல்லுவார்கள். நாம கேட்டுக்கொண்டது. இதை வன்மையாக நிராகரிக்கிறார் திருமந்திரம். இது இல்லை, இது செய்தல் தவறு. இந்த கள்ளும் காமமும் உனக்கு இறைநிலையை உணர்த்தாது. அவைகளினால் உன் அழிவு மட்டுமே உறுதி செய்யப்படும். சொல்லிட்டு அடுத்ததுக்கு போனார். உள் உண்மை ஓரார் உணரார்
பசு பாசம் வள்ளன்மை நாதன் அருளினன் வாழ்வுறார் தெள்ளுண்மை ஞான சிவயோகம் சேர் ஊரார் கள்ளுண்ணும் மாந்தர் கருத்து அறியாறு. சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு பிழிவு இந்த 3 வரி, முதல் 3 வரி. இதை தெரிந்து கொண்டால் போதுமானது. இறைமை என்ன என்பது தெரியும். எப்படி? இதுல முதல் வரியை மட்டும் விளக்கறதுக்கு முயல்ற. உள் உண்மை ஓரார். எது உள் உண்மை? சிவ ஆகமங்களிலே சொல்லப்பட்ட அதனது அந்த ஆகமங்களின் உள்ளீடாகிய உண்மை இருக்கிறது. அதை ஓரார்னா, ஓருதல்னா நினைத்து பார்த்தல், சிந்தித்தல்னு பொருள். இந்த சொல் இன்றைக்கு கேரளால அவர்கள் மொழியில கையாளுகிறார். ஓர்மை உண்டோன்னு கேட்பான். நினைவில் கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். உள் உண்மை எது? உள்ளார்ந்த உண்மை என்று. நாம் பலவிதமான தத்துவங்களை கற்கிறோம். அந்த கற்ற தத்துவங்களில் எது உள்ளார்ந்த உண்மை என்பதை சிந்திக்க வேண்டும், எண்ண வேண்டும், நினைக்க வேண்டும். எது உள்ளார்ந்த உண்மையா? பசு பாசம் பதி, அதான் வள்ளன்மை நாதன். இந்த 3ம் தான் உலகில் என்றென்றும் உள்ளது என்பதை உணர வேண்டும். இதுதான் எல்லா காலத்தினுக்கும் இருக்கக்கூடிய உண்மை. பசு என்றால் நம்மை போன்ற உயிர்கள், பதி என்றால் நம்மை ஆட்டுவிக்கக்கூடிய இறைவன், பாசம் என்றால் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பை, இறைவனோடு நாம் இரண்டர கலப்பதற்கு உண்டான தடையை தரக்கூடிய இந்த 3, அதற்கு பேரு பாசம்னு பேர். அது ஆணவம், கண்மம், மாயைன்னு பேர். இந்த 3 பாசங்கள் தான் இறைவனை நாம் முறையாக உணராமல் நம்முள் தடைகளாக இருக்கின்றன. இவைகளை உணர்ந்து இதனை விலக்கினோம் என்றால், பாசத்தை விலக்கினோம் என்றால், உயிர் தானாக சென்று இறையை அடையும். ரொம்ப அழகா எழுதினார் சேக்கிழார். அதை படிச்சுட்டு வந்தோம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில். வல்லிரும்பு காந்தத்தை அணையுமா போல சுந்தரரிடம் வந்து வாதம் செய்த இறைவன், நீ எனது அடிமை, வழி வழியாய் வந்த அடிமை என்று நிரூபித்து என் பின்னே வா என்ற பொழுது காந்தம் போல இறைவன் முன் செல்லுகிறான். அவனை தொடர்ந்து அவனால் ஈர்க்கப்பட்ட வல் இரும்பு போல சுந்தரர் வாய்மூடி பின் செல்லுகிறார். எப்பொழுது உங்களிடம் உண்டான அகப்பற்றும் புறப்பற்றும் அறுபடுகிறதோ, மிக அழகாக நீங்கள் இறைவனால் ஈர்க்கப்படுவீர்கள், விரைந்து இறைவனோடு சென்று ஐக்கியப்படுவீர்கள். இந்த உண்மையை தெரிந்து கொண்டால் போதும். பதி நிரந்தரம். பசுக்களாகிய உயிர்கள் ஆகிய நாம் வந்து போவதாக இருக்கிறோம். நாம் வாராமல் இருப்பதற்கு, வந்து போவதற்கும் காரணியாய் இருப்பது நாம் கொண்டுள்ள பாசம் என்கின்ற 3, ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3. இந்த 3 தான் உள் உண்மை. பதி பசு பாசம் என்பதுதான் உண்மை. அதுதான் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்ட உள்ளீடான நிரந்தர உண்மை. இதனை நீங்கள் சிந்தித்து அறிய வேண்டும். மற்றது எல்லாம் பொய், மற்றவை எல்லாம் பொய். ஏனென்றால் இந்த 3ம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இறைமையை உணரலாம், அது ஒரு பக்கம். எஞ்சி இருக்கக்கூடிய பசு, நம்மை போன்று இருக்கக்கூடிய உயிர்களை பார்க்கிறோம். இந்த உயிர்களுக்கு உண்டான
இந்த 3 மாயைகள், ஆணவம், கண்மம், மாயை இருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேரை பார்த்து நாம சொல்லியிருக்கோம், அவருக்கு சரியான ஈகோ சார், தலக்கணம் ஜாஸ்தி சார், அதுக்கு பேர் என்ன? ஆணவம். அவரிடம் உண்டான ஆணவம் உங்களுக்கு தெரிகிறது. அதுக்கப்புறம் கண்மம், எல்லாம் என்னுடையதுன்னு சொல்றது, நான் சம்பாதிச்சது. எது நீ சம்பாதித்தது? நீ சம்பாதித்தது என்பது நீ வாழ்ந்து மறைந்ததன் பின் உன்னோடையே வரப்போகிறதா? கண்ணதாசன் ஒரு பாட்டுல கேட்டான் இல்லையா, ஆடையின்றி பிறந்தோமேனா ஆசையின்றி பிறந்தோமான். இதான் கண்மம். எல்லாவற்றின் மீதும் உடைமை கொள்வது. எது நம்முடையது? எதுவும் நம்முடையது கிடையாது. இன்று இந்த பிறவியிலே நம்முடையதாக இருக்கக்கூடிய ஒன்று அடுத்த பிறவியில வேறு ஒருவனதாக இருக்கும். எதுவும் நம்மது கிடையாது. அதைவிட மாயை. எல்லாம் நிரந்தரம்னு நம்புறது. எது நிரந்தரம்? வாழுங்காலத்துல எது நிரந்தரம்? நிரந்தரம் எதுவும் நிரந்தரம் இல்லை என்கின்ற உண்மை மட்டுமே நிரந்தரம். இதெல்லாம் நம்ம நேரடியா உணர முடியறது இல்லையா? ஆகவே இந்த மூன்றினை மட்டும்தான் ஆகமங்களின் வழி நாம என்ன செய்யணும்? ஓர்ந்து அறிய வேண்டும். அதுதான் முதல் வரி. உள்ளுண்மை ஓரா, இதுதான் சத்தியம் என்று நாம உணரவில்லை. எது சத்தியம்? பதி, பசு, பாசம் என்கின்ற மூன்றும் மட்டுமே சத்தியம். அந்த மூன்று மட்டுமே நிரந்தரம். அதுதான் நம்முடைய பிறவிக்கும் இவ்வுலகில் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உழற்சிக்கும் உழலுதலுக்கும் அதுதான் காரணம். இதை அடுத்த வகுப்புல ஒன்று கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாரி சார், கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன். பரவாயில்ல, பார்த்தேன், ஒன்றும் தப்பு இல்லை. சார் கேட்கலாமா? சொல்லுங்க. சண்டே கண்டிப்பா வந்துருங்க. அது தெரியும். பார்த்துட்டேன் வருவேன், நிச்சயமா வருவேன். தேங்க்யூ. தேங்க்யூ.